இந்த வெயிலுக்கு நம்ம ரோட்ல வெயிலில் உட்காந்துட்டு இருக்கோம். வெயிலில் இந்த வெயில் தாக்கத்தோட இது வந்து கையில் தோல் அரிப்பு, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால பாத்ரூம் போகிறதுக்கு வசதி இல்லை. அதனால் தண்ணியும் ரொம்ப நம்ம குடிக்க மாட்டோம். இந்த தண்ணி குடிக்காத பிரச்சனைனால பெண்களுக்கு அதிகமாக நீர்க்கடுப்பு நோய், உடம்புல வந்து தண்ணி பற்றாக்குறை இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இதை சமாளிக்கிறது கொஞ்சம் நல்லா தண்ணி குடித்து நம்ம உடம்ப இந்த வெயில் காலத்தில் நல்லபடியாக வச்சுக்கணும். சமைக்கிறவங்க, இஸ்திரி போடுறவங்க, வெப்பத்துல வேலை செய்யறவங்க, வெயிலில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வயதானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் இவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம வியாபாரம் பொழப்பெல்லாம் இதுதான். இது நம்ம பொழப்பை எப்படி விட முடியும்? நம்ம இதுலேருந்து வெயிலேருந்து பாதுகாக்கணும்னா நம்ம யோசிக்கலாம். வாங்க இப்போ பார்ப்போம். வேக்குரு, தோல் அரிப்பு, குமட்டல், கை கால் வீக்கம், கெண்டைக்கால் நரம்பு இழுக்கிறது, தலை சுற்றுறது, இந்த அறிகுறிகளில் அலட்சியப்படுத்தினா உயிருக்கு ஆபத்தான ஹீட் ஸ்ட்ரோக் வரவும் வாய்ப்பு இருக்கு. மயக்கமாக இருந்தாலோ உடல் அசதியாக இருந்தாலோ ஒரு நிழலான இடத்துல போய் ஓய்வெடுங்க. ஒரு துணி எடுத்து நனைச்சி முகத்தை தொடச்சிக்கோங்க. நாவறட்சியாக இருந்ததுன்னா தேங்காய் தண்ணியோ, இளநீர், எலுமிச்சை சாறு இல்லைன்னா ஓஆர்எஸ் கலந்து குடிங்க. கடுமையான அறிகுறிகள் உள்ள ஒருவரை நீங்கள் கவனித்தவுடன் உடனே ஆம்புலன்ஸை அழைக்கவும். தேவையில்லாத துணியை அகற்றுங்கள். காகிதம் அல்லது விசிறியால் வீச வேண்டும். கழுத்து, அக்கிள், இடுப்பு மற்றும் தலையில் குளிர்ந்த துணி அல்லது ஐஸ் கட்டியை வைக்கவும். அந்த நபரின் உடலை குளிர்ந்து அல்லது சாதாரண தண்ணீரை ஈரமாக துணியை துடைக்கவும் அல்லது லேசான முகத்தில் தண்ணீர் தெளிக்கவும். முழு உடலை முழுமையாக நனைக்க வேண்டாம். அந்த நபர் நடுக்க தொடங்கினால் துணியால் அவரை போர்த்தி விடவும். மயங்கி இருக்கும் நபருக்கு எந்த உணவும் அல்லது தண்ணீரும் கொடுக்க வேண்டாம். வெயிலுக்கு காட்டனில் செஞ்ச ட்ரெஸ்ஸுங்க போட்டால் ரொம்ப நல்லது. டார்க்கான கலர் இல்லாமல் லைட்டாக இருக்கிற கலரும் கொஞ்சம் தளர்த்தியாக போட்டால் நல்லது. அப்பப்போ கொஞ்சம் நேரில் ஓய்வு எடுத்துக்குங்க நேரம் கிடைக்கும்போது. தாகம் வந்தபோது மட்டும் அல்லாமல் அடிக்கடி தண்ணீர் குடிக்கவும். தேங்காய் தண்ணீரும் எலுமிச்சை சாறும் குடிப்பது உடலுக்கு நல்லது. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த QR கோடு லிங்க்கை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இது மூலமாக டிஎன் அலர்ட் ஆப்பை நாம் வந்து பதிவிறக்கம் பண்ணி வானிலை அறிக்கை அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம். அதனால நமக்கு வெயிலேருந்து பாதுகாக்கிறது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம செல்லிலே வந்து வெப்பத்தை பற்றின அளவீடுகள் எல்லாம் வந்துடும். நமக்கு இன்னும் பாதுகாப்பாக இருக்க முடியும். உங்களையும் பார்த்துங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாத்துங்க.